கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் இன்று பார்க்க இருப்பது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் மக்காவில் பிறக்கிறார். முஸ்அப் அதுவும் செல்வந்த குறைஷி குடும்பத்துடைய வாரிசாக பிறக்கிறார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த சில ஆண்டுகளிலேயே தந்தை இழந்து விடுகிறார், மரணித்து விடுகிறார்கள் அவர்களுடைய தந்தை. மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் வாழக்கூடிய முஸ்அப் காலை ஒரு ஆடை, மாலை ஒரு ஆடை, காலை ஒரு நறுமணம், மாலை ஒரு நறுமணம், 3 வகையும் 3 வேளைகளும் விதவிதமான உணவு வகைகள் என்று மிகப்பெரிய செல்வ வசதியோடு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை சிறு வயதிலேயே கழிகிறது. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் ஒரு தெருவில் நடந்து சென்றால் சிறு நேரத்திற்கு பிறகு கூட மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள், அவருடைய நறுமணத்தை கொண்டு முஸ்அப் இந்த பாதையில் கடந்திருக்கிறார் என்று. ரலியல்லாஹு அன்ஹு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மக்காவுடைய செல்வந்தவர்களுடைய செல்வத்தை ஒரு பாதியாக வைத்தால் மக்காவுடைய பாதி செல்வந்தவராக முஸ்அப் இருப்பார். இப்படிப்பட்ட செல்வ வசதியோடு இருக்கக்கூடிய முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்துடைய தேடலில் அல்லாஹுடைய மார்க்கம் இணைகிறது. தாரு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமான முறையில் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியை முஸ்அப் செவிமடுக்கிறார். தாருல் அர்கமிற்கு நுழைகிறார், அல்லாஹுடைய தூதரை சந்திக்கிறார், அல்லாஹுடைய தீனை மனதோடு ஏற்றுக்கொள்கிறார். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் அல்லாஹுடைய தீனை மறைத்தவர்கள், அவர்களுடைய தாய்க்கு அந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. முஸ்அப் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்று. ஏழைகளோடு அடிமைகளோடு முஸ்அப் அர்கமுடைய வீட்டில் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறார் என்று. மிகச்சிறந்த பாசமுடைய அவர்களுடைய தாய், அவர்கள் மீது அன்பும் கருணையும் கொண்ட அவர்களுடைய தாய் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை கேட்டதற்கு பிறகு ஆத்திரமடைகிறார்கள். முஸ்அபை ஒரு அறைக்குள் அடைத்து வைக்கிறார்கள். முஸ்அப் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறு, இல்லை என்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடு, எல்லா செல்வத்தையும் துறந்து விடு, உன்னுடைய ஆடையை துறந்து விடு, உணவை துறந்து விடு, எப்படி வெளியேறுகிறாயோ அப்படி வெளியேறிக்கொள் என்று அவருடைய தாய் எச்சரிக்கை செய்கிறார்கள். தாயின் மீது கொண்ட கருணையின் அன்பின் காரணமாக முஸ்அப் காத்திருக்கிறார். அவருடைய தாய் மனது மாறியதாக தெரியவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனிய நாட்டை நோக்கி சஹாபாக்களுக்கு ஹிஜ்ரத் செய்ய அனுமதி கொடுக்கும் போது அந்த குழுவில் முஸ்அப் அவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஒரு வதந்தி கிளம்புகிறது, மக்காவில் உள்ள எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. அபிசீனிய நாட்டிலிருந்து மறுபடியும் அந்த சஹாபாக்கள் திரும்பி வரும்போது முஸ்அப் வருகிறார். நேராக முதலாக அல்லாஹுடைய தூதரை சந்திக்க செல்கிறார். பிறகு தன்னுடைய தாயை சந்திக்க செல்கிறார். தாய் கேட்டார்கள், உன்னை பெற்று வளர்த்தெடுத்த நான் இங்கே இருக்கும் போது நீ முஹம்மதை முதலாவதாக சந்திக்க செல்கிறாயே, இது நியாயமா என்று, இதுதான் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பா என்று. முஸ்அப் சொன்னார்கள், என் தாயே, கருவறையுடைய இருளிலிருந்து நீங்கள் என்னை வெளியே கொண்டு வந்தீர்கள், ஆனால் முஹம்மது ரசூலோ என்னை இருளடைந்த என்னுடைய வாழ்விலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தவர். அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை, பாசத்தை உம்மீது நான் வைப்பதை விட அதிகமாகத்தான் அவர்கள் மீது வைத்திருக்கிறேன் என்று ஒரு பதிலை வெளிப்படுத்தினார்கள். தாய் ஆத்திரம் கொண்டார்கள். முஸ்அப் சொன்னார்கள், தாயே, இதற்கு மேல் உமக்கும் எனக்கும் இந்த அல்லாஹுடைய தீன் சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம். இதை ஏற்றுக்கொள்வதால் செல்வத்தை எடுத்துக் கொள்வீர்களா? எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய வசதியான வாழ்வை பறித்துக் கொள்வீர்களா? பறித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தேவை அல்லாஹுடைய மார்க்கம் என்று தன்னுடைய வீட்டை புறக்கணித்து முஸ்அப் செல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏழ்மையுடைய தோற்றத்தில் வாழ்கிறார்கள். மதீனாவுடைய காலத்தில் கூட முஸ்அப் அவர்களுடைய ஆடையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஏழ்மையுடைய தோற்றத்தில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு தைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து வரக்கூடிய காட்சி அல்லாஹுடைய தூதர் பார்த்து கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். முஸ்அபுடைய அந்த நிலைமையை பார்த்து முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் அல்லாஹுடைய தூதரோடு கல்வியை படிக்கிறார், குர்ஆனை படிக்கிறார், அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கிறார். குர்ஆனை ஓதுவதில் சிறந்த வீரராக முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவில் இருந்து அன்சாரி தோழர்களில் சிலர் சந்திக்க வருகிறார்கள். அக்கபாவுடைய முதல் உடன்படிக்கை நடக்கிறது 10 பேரோடு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் அங்கு வந்த தோழர்கள் அனுமதி கேட்டார்கள். நாங்கள் மதீனாவிற்கு திரும்ப செல்கிறோம், எங்களோடு உங்களுடைய இடத்தில் இருந்து அல்லாஹுடைய தீனை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நபரை எங்களோடு அனுப்புங்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு பிறகு அல்லாஹுடைய தீனை ஒரு நாட்டிலே எடுத்து வைப்பதற்காக அனுப்பி வைத்த தோழர் யார் தெரியுமா? முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. அனுப்பி வைக்கிறார்கள், இந்த தோழரை அழைத்து செல்லுங்கள், இவர் உங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார், தொழுகை நடத்துவார், அல்லாஹுடைய தீனின் பக்கம் மக்களை அழைப்பார் என்று. மதீனாவை சென்றடைகிறார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அன்சாரி தோழர்களோடு அல்லாஹுடைய தீனை மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் எடுத்து வைக்கிறார்கள். அடுத்த அக்கபாவுடைய உடன்படிக்கை வரக்கூடிய நபித்தோழர்கள் எத்துணை தெரியுமா? 70க்கும் மேற்பட்ட நபர்கள். அந்த 70 பேருடைய இஸ்லாமிய அழைப்பும் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழைப்பால் தான். மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் யூதர்களில் பலரும் அல்லாஹுடைய தீனை ஏற்றதற்கு காரணம் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு.
அல்லாஹுடைய தூதர் வருவதற்கு முன்னதாகவே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய இடத்தை மதீனாவில் அமைக்கிறார்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அபின் மீது வைத்திருந்த அன்பும் பாசமும் நம்முடைய வார்த்தைகளால் அளக்க முடியாத ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு சென்றடைந்ததற்கு பிறகு பத்ருடைய போர்க்களத்தில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சிறப்பை பெறுகிறார்கள். அந்த போர்க்களத்தில் தன்னுடைய குடும்பத்தை எதிர்த்தே போர் செய்கிறார்கள். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களை எதிர்த்து, தன்னோடு தோழமை கொண்ட குடும்பத்தை எதிர்த்து முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு போரிடுகிறார்கள். உஹதுடைய போர்க்களம் வருகிறது. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு உஹதிலே கொடியேந்தக்கூடிய வீரராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்படுகிறார்கள். உஹதில் நடந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு தெரியும். அங்கு நடந்த குழப்பத்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை மீறப்பட்டதால் சஹாபாக்களில் சிலர் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை மீறியதால் நடந்த குழப்பத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளால் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் கொடியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரின் மீது இருக்கக்கூடிய பார்வையை தன் மீது திருப்புவதற்காக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எதிரிகளை பாதுகாப்பதற்காக வேகமாக போர்க்களத்திலிருந்து தொலைவில் சென்று கொடியை உயர்த்தி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அவர்களின் பக்கம் படையை திருப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்து தன்னுயிர் சென்றாலும் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நிலைமையை அங்கு ஏற்படுத்துகிறார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அழைப்பை கேட்ட எதிரிகள் அவர்களை அழிப்பதற்காக, தாக்குவதற்காக செல்கிறார்கள். அவர்கள் கொடியை ஏந்தி நிற்கிறார்கள். வலதுகை வெட்டப்படுகிறது, இடது கடத்தில் மாற்றுகிறார்கள் என்று இடதுகையும் வெட்டப்படுகிறது. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாகிறார்கள். முஸ்அப் அவர்களுடைய முன்னுடம்பில் 70க்கும் மேற்பட்ட காயங்களை சஹாபாக்கள் எண்ணுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரோடு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரோடு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் செல்வத்தை இழந்து, தன்னுடைய ஊரை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தான் அன்பு வைத்திருக்கக்கூடிய தாயை இழந்து, எந்தவித வசதியும் இல்லாமல் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இறுதி நாள் வரை கழிக்கிறார்கள். அல்லாஹ்விற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உஹதுடைய களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த நபித்தோழர்களுடைய சஹாபா ஜனாசாக்களை தேடுகிறார்கள். ஹம்சாவை பார்க்கிறார்கள் முதலாவதாக. அடுத்து கேட்டார்கள் எங்கே முஸ்அப் என்று. முஸ்அபை பார்க்கிறார்கள். 70 காயங்களோடு கொல்லப்பட்டிருக்கிறார். முஸ்அப் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கஃபனுடைய ஆடையை கொண்டு வர சொல்கிறார்கள். அவர்களுடைய தலையை மூடினார்கள், கால் தெரிந்தது. காலை மூடினார்கள், தலை தெரிந்தது. சஹாபாக்கள் அந்த நிலைமையை நினைத்து அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தலையை மறைத்து இழை தலைகளை வைத்து அவர்களுடைய கால்களையும் மறைத்து அடக்கம் செய்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். செல்வ வசதியோடு வாழ்ந்தவர், விதவிதமான பட்டு ஆடைகளை அணிந்து வாழ்ந்தவர், பல நறுமணங்களை சுமந்து வாழ்ந்தவர், அவர்களுடைய மரணிக்கக்கூடிய தருவாயில் அவர்களுக்கு கஃபனுக்கு கூட வழி இல்லாத நிலையில் மரணிக்கிறார். ஹப்பா பின்னால் காலத்திலே சொன்னார்கள், எங்களோடு முஸ்அப் வாழ்ந்தார், அவருடைய கஃபனுக்கு கூட அவருடைய மரணிக்கக்கூடிய நேரத்தில் இடமில்லை. அல்லாஹ் எங்களுக்கு வசதிகளை இவ்வளவு கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு என்று நபித்தோழர்கள் முஸ்அபை நினைத்து பார்ப்பார்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் செய்த ஹிஜ்ரத், அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்களை நம்முடைய நாவுகளால் சொல்லிவிட முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் எதை தியாகம் செய்கிறோம், எதை முன்னிறுத்துகிறோம்? ஒட்டுமொத்த துன்யாவையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வுடைய தூதர் போதுமானவர்கள், அல்லாஹ்வுடைய தீனை உயர்த்தி பிடிப்பதற்காக நாடுகளை துறந்து, ஊரை துறந்து, குடும்பத்தை துறந்து, செல்வத்தை துறந்து, மரணத்தின் போது கூட ஒரு ஆடைக்கு கூட, கஃபனுக்கு கூட வழி இல்லாத நிலையில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள் என்றால் நம்முடைய தியாகங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் ஏமாத்திரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விற்கு செய்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடியவர்கள் இந்த உஹதிலே ஷஹீதான இந்த முஸ்அப் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்திற்குரியவர், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.